தங்கம் தங்கம் கம் 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 கம். மெதுவு மெதுவு மெதுவு. இதை பத்தியா? பாப்பாவுக்கு அட்வான்ஸ் பாப்பா. நல்லா இருக்கா? இன்னொன்று, இது குங்குமப்பூ. டெய்லி பாலில் கலந்து சாப்பிடணும். அப்பதான் பாப்பா செக்கச்சவேன்னு பிறக்கும். சரியா? வச்சுக்கா. கவி, இப்போ ஏன் தங்கச்சி நல்ல கலரா? மாப்பிள்ளை கொஞ்சம் டல் இல்லையா? அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ பாரு, நல்ல கலரு. நான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, என்கிட்ட காசு அவ்வளவுதான் இருந்தது. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு தான் கொடுத்திருப்பேன். இது பாருங்க. என்னது? நம்ம குழந்தைக்கு தொப்பி. நம்ம குழந்தைக்கு எங்க? எனக்கு வை கொஞ்சம். அழகா இருக்கு. ஏய், என்னடி இது? குங்குமப்பூ. நீங்க தான் வாங்கிட்டு வந்தார்ல, எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டி, உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்குனது பத்தாதுன்னு இதெல்லாம் வேற வாங்கி தரணுமா? எங்க அம்மா வயித்துல நான் இருக்கும் போது எங்க அம்மா 6-7 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டாங்களா? அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நேரத்திலே பிறந்துட்டேன்? பேசுறாள். என்னடி குங்குமப்பூவை வாய்க்கா மாரி வெட்டுற? ரெண்டா பிரிச்சிட்டு இருக்கேங்க. பாவம் அண்ணி, அவங்களும் என்ன மாதிரி முழுகாம தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பாதி தர போறேன். ஏன்னா அண்ணன் அன்னைக்கு வாங்கிட்டு வரலைங்க. அப்படி போடு. ஏண்டி, நான் என்னமோ உனக்கு வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் அவன் பொண்டாட்டி வாங்கிட்டு வரல. இதுக்கு என்னடி சொல்ற? என்னங்க என்னங்க, எதுக்குங்க இவ்வளவு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தீங்க? இது தலையில வைக்கிறதுக்கு இல்லைங்க, பால்ல கலக்கி சாப்பிடுறதுக்கு. என்னங்க, நீங்க வாங்கிட்டு வந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கண்ணு சிமிட்டுது. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தை மாதிரியே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியாடி, உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு சொன்னியே. அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குமிச்சிருக்கான். உங்க அண்ணிக்கு மட்டும் காஸ்ட்லியான பொம்மை, உனக்கு ரோட்ல கிடக்குற சீப்பான பொம்மையா? இல்லைங்க, இது கூட ரொம்ப நல்ல பொம்மை. ஸ்விட்சை தட்டினா அப்படியே குழந்தை மாதிரி தவிழ்ந்து போகும். இங்க பாருங்க. என்னடி பெரிய பொம்மை? ஏற்கனவே ஃபிட்ஸ், இதுல வேற பிரெக்னன்ட். இது ரொம்ப ரிஸ்க் சார். டாக்டர், ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான். பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார். தங்கம், என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? டாக்டர் சொன்னாங்க, சாதாரண விஷயம் தானே, எப்பவும் வர்றதானே. என்ன இப்போ ஸ்ட்ரெயின் அதிகம் இந்த ஸ்டேஜ்னால, அவ்வளோதான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது? சாச்சா, இதுக்கும் குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லையம்மா. இல்ல கவி? ஆமா தங்கம், உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும். அண்ணே, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகிறதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். தங்கம், உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணன் இருக்கேன்ல. மகனே, வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சது கேரா இருக்கு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து வர்றேன். என்ன அப்பா? அப்பா, என்கிட்ட 2 ரூபா இருக்கு. நீ 1 ரூபா கொடுத்தினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். கொடைக்கானல் என்னடா ஐஸ்கிரீமு? ஏடா 2 ரூபா இருந்ததுன்னா பிக்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிரிஸ்கா நடக்க மாட்டேனா?
டேய் 2 ரூபாய் கொடு பிக்கிள்ஸ் வாங்கி. சாமியே சைக்கிள்ல போறாரா, பூசாரி புல்லட் கேக்குறாராம். பேசாம படியா. நம்ம குடும்பத்துக்கே வாய் தாண்டா கேபிட்டல். நம்மலாம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டிய ஆளுங்கடா. தாடி தண்ணி மப்ல படுத்தா போன மாதிரியே இருக்கானே. பேசாம ஒரு ரூட்ல போய் சம்பாதிச்சிட வேண்டியதான். இந்த குண்டு எடுத்து போத்திடுவோம். யோ கால ஒழுங்கா படியா. ஐயோ ஐயோ அனாத போனங்க. யார் பெத்த புள்ளையோ சூசைட் பாயிண்ட்ல வந்து சுரண்டு விழுந்துருச்சு. அடக்கம் பண்ணணும். அனாத போனோம். அள்ளி தாரீர் அள்ளி தாரீர். அடக்கம் பண்ணணும் சார். காசு போடுங்க சார். அனாத போனோம். காசு போடுங்க சார். பாருங்கய்யா பணத்தை போடுங்கய்யா பணத்தை. பாருங்கய்யா பணத்தை போடுங்கய்யா பணத்தை. அனாத போனோம். அள்ளி தாரீர். அனாத போனோம். இவர் எப்படி செத்தாரு? எய்ட்ஸ் வந்து செத்துட்டாருங்க. ஏப்பா எய்ட்ஸ் வந்து ஒரு பக்கத்துல நிக்கிறியா? பயமா இல்ல உனக்கு? இதெல்லாம் ஒரு சமூக சேவை. அடடடட, இவ்வளவு சின்ன வயசுலயே சமூக சேவை செய்ய ஆசைப்படுறியே, உங்க அப்பா தீர்க்காயுசா இருக்கணும். எனக்கு வந்து பிறந்திருக்குது இல்ல. 5 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கேள்வி கேட்கறானுங்க முட்டா பசங்க. டேய் எல்லாத்தையும் நீ அமைக்கிட்டு இருக்க. எனக்கு 50% கொடுத்துறணும். எப்பப்பா முடிச்ச? அது ஒருத்தன் 50 வயசு காசு நெத்தில நொட்டுன்னு போடானே, அப்போ எந்திரிச்சிட்டேன். டேய் என்ன ஃபாலோ பண்ணி நீ பணம் வசூல் பண்றியா? சந்தோஷமா இருக்கு. ஆனா எய்ட்ஸ்னு சொல்றிய ரொம்ப கேவலமா இருக்குடா. கரண்ட் மேட்டர் சொன்னதாப்பா கலெக்ஷன் ஆகும். இது கூட தெரியாத முட்டாளா இருக்கியே. சரி சரி. டேய் யாரோ லேடிஸ் வராங்க. அவங்ககிட்ட எய்ட்ஸ்னு சொல்லாத, அவர்சன் வந்துறேன். ஆக்சிடென்ட்னு சொல்லி அப்பதான் போடுவாங்க. அது வேற யாரும் இல்ல, உங்க பொண்டாட்டிங்க. ஐயோ மனுஷன் 4 பேர் சம்பாதிக்க விடுறாளுங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். பாத்து வாமா. கவி என்னாச்சு? பயப்படாதீங்க, நான் அட்மிட் பண்ணிட்டேன். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அன்னைக்கு அந்த சார் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. என்னது? இந்த மருந்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல கவி, நீ ஐயோ ஆல்ரைட். பரவாயில்ல, நான் இப்போ வந்துறேன். உடனே வந்துறேன். கவி 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 என்னாச்சு உனக்கு? டாக்டர் டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் என்னாச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இவங்களுக்கு ப்ளீஸ் வாமா. டாக்டர் நான் சார் கவிதா உங்க மனைவி தானே? ஆமா. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஓ மை காட், thank you சிஸ்டர். சார் தங்க உங்க சிஸ்டர் தானே? ஆமா அவங்க மறந்தது அது. இது தேவைப்படாது. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தை தான் இறந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு மயக்கம் தெரியல. என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகறதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பாருடா, எது கடுற நீ? நல்ல புள்ள இல்ல, அழக்கூடாது. ஓகேயா? அப்பா பாரு, அப்பா. என்னங்க என்னங்க உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல, குழந்தை
அது தங்கச்சிக்கு தெரியுமா? மயக்கம் தெரியல. என்னங்க? இல்ல ஒண்ணு இல்ல, என் தங்கச்சியோட லைஃபை யோசிச்சு பார்த்தேன். பாவம், புருஷன் சரியில்லை, உடம்பு சரியில்லை. இப்போ இந்த விஷயத்தை நான் தங்க இருக்கிற நிலைமையில உயிர் கூட ஆபத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்ணுங்க? என்னங்க, நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, 10 குழந்தைங்களாவது பிறக்காதா? இன்னும் 9 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தை நமக்கு வேணுமா? நம்ம குழந்தையை கொண்டு போய் உங்க தங்கச்சி கிட்ட வச்சிருங்க. இறந்து போன குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம். என்னங்க, உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கையால குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. என் குட்டி பையா, டே குடிடா செல்ல குட்டி. சின்ன குட்டி நீங்க கொடுங்க. 100 வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா. என் குட்டி பையா, என் அண்ணி ஏன் நாளைக்கு நிக்கிறீங்க? வாங்க குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. வாங்க அண்ணி. இவதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டுட்டானா? நீயும் சக்கரை தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டியே. வயிற்றுல சுமந்தா மட்டும் போதுமா? கையிலயும் சுமக்கணும். நீதான் பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்தவளாச்சே. உன்ன மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கரை தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும். என்ன குட்டி, என்ன ஆச்சு? குழந்தை அழுது. ஃபுட்வர்ட் குடுக்க சொல்லு. நான் குழந்தையா இருக்கச்சே எங்க அப்பா எனக்கு தரல. போடா. என்னம்மா குழந்தைய விடாம அழுதுட்டே இருக்கா? தெரியல சித்தி. இப்படி நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா அம்மா அழக்கூடாது. அம்மா ஓ என்னாச்சுடா? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க?
என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இத்தனை புள்ள பெற்றிருக்க, குழந்தை அழுகை நிறுத்த தெரியலையே. சொல்லும் வேண்டாண்டி வேண்டாண்டி. நம்ம டாட்டா போலாமா? வா 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 வா. சரி சரி சரி. என்ன நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதப்பா. சொல்லல அழக்கூடாதுப்பா. இங்க பாரு இங்க பாரு. கண்ணு அழாதப்பா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்க? என்கிட்ட கொடுங்க. இந்தா குடி. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கான். அழக்கூடாது. அங்க பாரு நல்ல செல்லம் இல்ல? அங்க பாரு. பெத்த தாய் கை சூடு பட்டாதான் குழந்தை அழுகை நிறுத்தும்பாங்க. இவ தொட்டது பட்டை நிறுத்திருச்சே, எப்படி? நிறுத்துக்கடா. எதுக்குடா வேஸ்டா படிச்சிட்டீங்க? நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே? நான் படிக்கணும். படிச்சு என்னடா கிளிக்கு போற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீ? நான் வக்கீலாக போறேன். நான் ஜட்ஜ் ஆகணும். என்னடா ஒரே லா அண்ட் ஆர்டர் பார்ட்டியா இருக்கு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்? அப்பதானே நீ தைரியமா தப்பு பண்ண முடியும். நான் உன்னை பிடிக்காம இருப்பேன். இவன் பிடிச்சாலும் நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன். இவன் ஏமாந்துட்டாலும் நான் ஜட்ஜா இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம பிளட் 25% தான். ஆனா ஃப்ராட் 75% மிக்ஸ் ஆகி பிறந்துக்குது. தெய்வம், உனக்கு ஆசை எதுவும் கிடையாதா? இருக்கே. என்ன ராஜா? நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும். நான் வாரம் வந்து உன்னை பார்க்கணும். உனக்கு பீடி, பிஸ்கெட், பழம், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்யா. மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. டேய், இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரியம் சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, அவங்க ஆசையே வேற. அவங்க ஆசையை நான் கேட்டேனே. கூடிய சீக்கிரம் நீ சாமியார் ஆகும்டா அவங்க ஆசை. ஓஹோ, நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிடும்னு நினைக்கிறாளுங்களா? நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன், இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கையை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். அதான் ஸ்டைல் தள்ளுறாங்க. இப்படிலாம் அடிச்ச நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கி தர மாட்டேன். என்னடா நான் ஜெயிலுக்கு போகணும் கன்ஃபார்மா பேசுறேன். கவி, என்ன பண்ற? அங்க பாருங்க. என்ன? உங்க புள்ள தனக்கு நீ எதுவுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அப்பம் புத்தி தப்பாம இருக்கு. கவி, இதெல்லாம் பேசாத, யார் காதுலயாவது விழுந்துற போகுது. பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது. 4 வீலரு, அதுவும் பென்ஸ் வந்து நிக்குதே. ஒருவேளை கவிதா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பட்டிக்கட்டா யானையை பார்த்த மாதிரி காரையை பார்த்தது இல்லையா? வாங்க 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 வாங்க. இருங்க தொலைக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தங்கம், சீக்கிரம் வா. நான் சொன்னல அவங்க இவங்க தான். என்ன சாப்பிடுறீங்க? வணக்கம். ஒண்ணும் வேண்டாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க, நாங்க புறப்படணும். தங்கம், கொண்டு வா. கொண்டு வாங்கறல்ல. ஏமாப்ல, இவங்க யாரு, எதை கொண்டு வர சொல்றீங்க? லட்சக்கணக்கில் டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற குறுக்க அமினா மாதிரி. என் மாமனாரு. எங்க பணத்தை வாங்கிட்டீங்கல்ல? என்ன விட அதிகமா பறக்குற நீ. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தை கொடுத்த உடனே பெட்டியில 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க, கொடுத்துட போறாங்க. குழந்தை குறி. முதல்ல பெட்டியை வாங்குங்க. பெட்டிக்கு என்னங்க, நல்ல நேரம் முடிய போகுது. குழந்தைய கொடுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? புரியல அண்ணே. எங்க குழந்தைய நாங்க இவங்களுக்கு தத்து கொடுக்க போறோம். 5 லட்சம் ரூபாய்க்கு
குழந்தைய வித்துட்டோம். பச்சை குழந்தைய தத்து கொடுக்குறீங்க? யோ, பச்சை குழந்தை தான் தத்து கொடுப்பாங்க. 40 வயசுல தத்து கொடுப்பாங்க. விளங்குமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னடி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் குழந்தை குடுறி. நாங்க குழந்தைய கொடுக்க விட மாட்டோம். ஏன்? உன்ன மாதிரி என் பொண்டாட்டி என்ன குழந்தை பெத்துக்க முடியாதவளா? அப்ப 1000 குழந்தைக்கு பெத்துப்பா. அதனாலதான் இந்த குழந்தைய நாங்க தத்து கொடுக்கிறோம். இது நான் பெத்த குழந்தை. தூக்கி கொடுப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? நான் யாரா? நீங்க சும்மா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த குழந்தைய பெத்தவ நான். உங்க தங்கச்சியோட குழந்தை பொறுக்கும் போதே செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது. நம்ம குழந்தை எடுத்து கொடுத்துடலாம். அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஈரம் காயாத அந்த குழந்தைய தூக்கி கொடுத்தோமே. இப்போ இப்போ இவருக்கெல்லாம் அதை வைக்க போறாங்களே. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த குழந்தை உங்களோடதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். குழந்தைய பறி கொடுக்கிற வேதனை என்னங்கிறது அது சுமந்து பெக்கிறவளுக்கு தான் தெரியும். கடவுள் என் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அதோட உயிரை எடுத்துட்டான். ஆனா நீங்க உயிரோட உங்க குழந்தைய எனக்கு கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கடவுளை விட ரொம்ப பெருசு. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் சொன்னப்போ நான் அதுக்கு சம்மதிச்சேன். நிறுத்துங்க. நீங்க இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் இல்ல. ஐயா, என் புருஷன் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்துடுறோம். சரி, தயவு செஞ்சீங்க போயிடுங்க. சரிம்மா, ஐ எம் வெரி சாரி. இந்த குடும்பத்துக்காக இன்னும் நீ என்ன இழக்க போற? சித்திங்களுக்காக சந்தோஷத்தை இழந்த, பிள்ளைங்களுக்காக தூக்கத்தை இழந்த, அப்பாவுக்காக மானத்தை இழந்த, என் புருஷனுக்காக உன் வேலை இழந்த, எனக்காக உன் குழந்தையவே இழந்த. இனி உன்கிட்ட இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க.